அண்ணா வாணே வாணே பழம் வாங்கிட்டு போனேன். நோ நானா பக்கத்து தெருல பார்த்து 200 வித்துனுங்கிறா, நீ 100 வித்துனுங்கிற. எப்படின்னா? அதெல்லாம் அப்படிதான்ப்பா. நோ நானா எப்படின்னா என்கிட்ட மட்டும் சொல்லலாம். எப்படின்னா அதெல்லாம்? சரி உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், கிட்ட வாயேன். இங்க 2 கிலோ பழம், நான் வந்து உங்ககிட்ட 1 கிலோ பழம் போடுறேன்னு சொல்லி 6 கிலோ பழம் போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மிஷின் வந்து கேலிபிரேஷன் மிஷினு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் +500 கொடுத்துருவேன். அப்படி +500 கொடுத்துடும் போது நான் ஆல்ரெடி போட்டுருக்க பழம் 3 பழம் தான். ஆனால் உனக்கு 1 கிலோன்னு அது காட்டிடும். புரியுதா? ஸோ இப்போ அவன் பார்த்தீங்கன்னா உனக்கு 200 8 பழம் போடுவான். ஆனால் நான் 100 வெறும் 4 பழம் தான் போடுவேன். இதுதான் டெக்னிக். நோ நீ சொல்றதெல்லாம் கேட்பது எனக்கே பயமா இருக்குதுண்ணா. கேலிபிரேஷன்ற +500ன்ற 1/2 கிலோ தான் கொடுப்போம், ஆனால் 1 கிலோ காட்டும்ன்ற. இதெல்லாம் தப்பு இல்லையாண்ணா? 4 பேர் நல்லா இருக்குன்னா எதுவுமே தப்பு இல்லை. என்னென்ன சொல்றான் பாருங்க. நோ அவன் போடுறதே 1 கிலோன்னு எனக்கு காமிச்சிருது. அப்புறம் எப்படின்னா நான் கண்டுபிடிக்கிறது? எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணா. உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? இந்த பாரு, இந்த மிஷின்ல எப்பவுமே நீ பார்த்தனே 0ல இருக்காது, ஏதாவது ஒரு நம்பர் காட்டின்னு தான் இருக்கும். நீ அந்த டைம்ல வெயிட் மிஷினை எடுத்து வெயிட் வைக்க கூடாது. இந்த ரெட் கலர்ல பட்டன் இருக்குல்ல, இதுதான் என்டர் பட்டன். இதை போட்டோம்னா மிஷின் 0 ஆயிடும். இப்போ வெயிட் மிஷினை வை, நம்பர் கரெக்டா காட்டும், சரியா? நோ உங்க ஆளுங்க எங்கெங்களானா இருக்காங்க? நம்ம ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. கோயம்பேடு, பல்லாவரம், டி நகர் எல்லாத்துலயும் நம்ம ஆளுங்க இருப்பாங்க. நீ பார்த்து உசாரா இருந்துக்கோ. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும், சரியா?